சார் வணக்கம் சார். சார், கிண்டியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது இந்த சம்பவம். நீங்களும் ஒரு மருத்துவர், எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவம்? துர்பாகியமான சம்பவம் தான். மருத்துவத்துறையில் இதெல்லாம் நடக்கிறத நாங்கள் எதிர்பார்த்தா இருக்கோம். ஏன்னா உயிரோட விளையாடுற தொழில். அந்த நேரத்தில் வந்து உயிர் போச்சுன்னாக்கா உறவுக்காரர்களுடைய ரியாக்ஷன் பல வகையில் இருக்கு. அது வீட்டிலேயே கூட நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்து போயிருப்பார். அவர் அவர் முந்தின நாள் தான் அந்த வீட்டில் ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டைக்கு மறுநாள் இருந்திருப்பார். அவர் வந்தாருனாக்கா அவரை பிடிச்சி உன்னால தான் செத்தாங்கன்னு போட்டு எல்லாரும் அடிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில இடங்கள்ல என்ன இருக்குன்னா, அந்த செத்து போனவர் ஒரு ஆம்பளை இருப்பார். அவ வீட்டுக்கே தெரியாமல் ஒரு கீப்பு ஒன்று வச்சுருப்பார். அந்த பொண்ணு வந்ததுனாக்கா அந்த பொண்ணை எல்லாரும் போட்டு அடிக்கிறதெல்லாம் எல்லாமே நடக்கிறது. அது அந்த நேரத்தில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு வர்ற நேரத்தில் நம்ம வந்து தடுக்கிறதுங்கிறது இது பண்ணுறதுங்கிறது எதிர்பார்க்குறது. எங்கள் தொழிலில் அது நிறைய நடந்தது. நான் அடி வாங்கினதில்லை, மிரட்டப்பட்டிருக்கேன். நிறையா தடவை மிரட்டப்பட்டிருக்கேன். என்னையா நல்லா தான் கொண்டு போட்டு செத்து போயிடுச்சுன்னா, ஐயோ நீ கொண்டு போட்ட போதே இறந்து தான் ஏன் போச்சு, கொண்டு போடுவேன் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம சமாளித்து தான் இருக்கோம். அந்த துறையில் அது உண்டு. மருத்துவமனைக்கு இதில் ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டு போகும்போது நம்ம சொல்லியே கூட்டு போவோம். இதுவும் கடினமான ஆப்ரேஷன், பொழைச்சா உண்டு, ட்ரை பண்ணி பார்க்குறோம். இப்போ எனக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது நான் வேண்டான்னு, ஏன் வேண்டான்னு, அந்த வயசில் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்னை விட்டுருக்கு சார், நான் செத்து போய்ட்றேன், அப்படி தான் சொன்னேன். இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. என் மகன் வந்து என்ன சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்கிறத நீ கேளு, நீ டாக்டருக்கு அட்டகாசமெல்லாம் பண்ணாத, பைபாஸ் பண்ணலான்னு அவர் சொல்கிறாருன்னா பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. ஆனால் அவர் மகன்கிட்ட என்ன சொல்லிட்டாரு, ரொம்ப ரிஸ்கி ஆப்ரேஷன், எல்லா வகையிலுமே உங்கள் அப்பா அவருடைய உடம்பை சீர்கட்டு இருக்குது, பண்ணுறது கஷ்டமா, இன்னும் 2 மருத்துவமனையில் முடியாதுன்ட்டாங்க. 3வது மருத்துவமனையில் தான் அவர் வந்து பண்ணுறேன், டாக்டர் பாஷிங்கிறவர் நான் பண்ணுறேன் அப்படின்னார். ஆனால் உறுதி கொடுக்க மாட்டேன், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாரு. என் மகன் வந்து என்ன சொல்லிட்டார், நீங்கள் பண்ணுங்கன்ட்டார். விளைவுகளுக்கு நீங்கள் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டார். பண்ணார், உயிரோடு வந்துட்டேன். அது வேறு விஷயம். இப்போ சொல்கிறாங்கன்னா ஆப்ரேஷனாக எல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு சொல்கிறேன் அப்படின்னு. ஏதோ ஒரு இது பண்ணத்துக்கு போனேன். இந்த மாதிரி செத்து போயிடுங்கிற ஒரு ஆளை வந்து அவர் கஷ்டப்பட்டு உன்னை காப்பாற்றிருக்காரு. ஒருவேளை செத்து போயிருந்தா என்ன, ஆனால் அவர் சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போனார். அது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதை சொல்லுவார், அவர் பாஷையை சொல்லுவார். சார் இறந்து போச்சுன்னா உதைக்கிறதுக்கு வருவாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு தான், அது இயல்பு. அது ஆனால் தனியாக இருக்கிற நேரத்தில் வந்து தாக்குறதுங்கிறதுலாம் வேறு. இன்றைக்கி வந்து இந்த சம்பவம் நடந்தது வந்து மருத்துவமனையிலேயே நடந்தது. இப்போ கல்கத்தாவில் ஒரு சம்பவம் நடந்தால் சொன்னாங்க, அது அந்த பெண் தனியாக உட்காந்துருந்தாங்க, அந்த டாக்டர் அம்மா. இது வந்து மருத்துவமனையில் வேலை செய்கிற இடத்துல வந்து குத்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பொதுமக்கள் இப்போ வந்து அமைதியாக இல்லை. சின்ன விஷயத்தை கூட அவங்க கோச்சிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆபத்தான தொழிலில் இருக்கவங்களுக்கு என்ன நீங்கள் பார்த்துக்க, ஒரு போலீஸ்கார பக்கத்தில் இருந்த அந்த மாத்திரம் என்ன பண்ணியிருக்க போகிறார், இதெல்லாம் எதிர்பார்த்தா ஆகும். அவர் சொன்ன காரணங்கள்லாம் வேற. அதுக்கு அந்த அவர் சைடில் இருக்கிற நியாயம், நம்ம சைடில் இருக்கிற நியாயம் எல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தவிர்க்கப்படுறதுக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். அதுக்கு நம்ம மருத்துவர்கள் சைடில் வந்து நாங்களும் அதை சரியாக செய்யலை. இந்த துறையில் வந்து இது இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுங்கிறத சொன்னால் கூட இன்னும் நம்பித்தானே வர்றோங்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது. இப்போ கூட என்னுடைய உறவுக்காரர் ஒரு பெண் வந்து மூளையில் புற்றுநோயின்னு அட்மிட் ஆகிட்டாங்க. அதே மருத்துவமனையில் தான் அட்மிட்டாக இருந்தாங்க. இன்டென்சிவ் கேரில் தீவிர சிகிச்சை பிரிவில் தான் போட்டிருக்காங்க. அவருடைய உறவுக்காரர் ஒருத்தர் அங்கே போய் நின்றுக்கிட்டார். மருமகன் நின்றுட்டு அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இன்டென்சிவ் கேரில் ஒரு நர்ஸுங்க மாத்திரம் இருக்காங்க, டாக்டருங்களே இல்லை அப்படின்னாரு. வந்து என்கிட்ட சொல்லி சரியா பார்க்கலீங்க அப்படின்னாரு. என்ன எதனால் அப்படின்னு, நர்ஸுங்க மாத்திரம் உட்காந்துட்டு இருக்காங்க, மெஷினை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, டாக்டரே காணும். எப்பா, டாக்டர் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு தான் மற்ற பேஷண்ட் எல்லாம் பார்க்க முடியாது, அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதில் வந்து கார்டியாக் மானிட்டர், வென்டிலேட்டர் எல்லாம் போட்டு கனெக்ட் பண்ணி இப்போ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு மத்தியில் முன்னாடி எல்லாம் நர்ஸுங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏதாவது சேஞ்சு தெரிஞ்சதுன்னா உடனே பட்டன் அமுத்துவாங்க. டியூட்டியில் இருக்கிற டாக்டர் ஓடியாந்துருவார், வந்து பார்த்துருவார். டாக்டர் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க மாட்டார், ஒரு ரவுண்ட் போயிட்டே இருப்பார். இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்காத, உன் வேலை நீ அட்மிட் பண்ணிட்டு அங்கே நர்ஸுங்க உட்காந்துருக்காங்க, இன்டென்சிவ் கேர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டருங்க அங்கே இருக்கணுங்கிறத நீ சொல்ல வேணாம், அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அதனால தான்ப்பா நாங்கள் வந்து மருத்துவமனையில் வந்து சொந்தக்காரர்களும் உள்ளே விடாமல் இருக்கிறதுக்கு காரணம், இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குற ஆட்கள் நிறையா இருப்பாங்க. ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்து விட்டால் நீ நம்பிக்கையோடு விடணும். அது அந்த துறையில் இருக்கவங்களுக்கு தெரியும். நாங்கள் சில டெக்னிக்கெல்லாம் நாங்கள் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கொடூரமாக இருக்கும். சில சமயங்களில் வந்து ரத்த குழாயில் ஊசி ஏற்றத்துக்கு ரத்த குழாய் கிடைக்காது.
அப்போ வந்து கத்தியில் கொஞ்சம் அறுத்து அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணுவோம். ஐயோ கத்தியில் அறுத்து விட்டான்னுவாங்க. அதெல்லாம் அப்படித்தான் நாங்கள் அதை செய்ய முடியும். அதனால தான் அந்த சொந்தக்காரர்களை யாரையும் பக்கத்தில் நெருங்க விட மாட்டோம். நாங்கள் சிலதெல்லாம் செஞ்சால் தான் உயிரை காப்பாற்ற முடியும். இதெல்லாம் மருத்துவத்துறையில் இருக்கிறது. இது வந்து அந்த பையன் வந்து கோச்சிக்கிட்டு வந்து அடிச்சு உடச்சிருக்கிறான். டாக்டருக்கு பாதுகாப்புனாக்கா இப்போ என்னதான் போலீஸ்காரர் இருந்தால் மாத்திரம் என்ன பண்ணியிருக்க முடியும்? அவங்க கத்தி எடுத்து போய் குத்தும் போது என்ன தடுக்க முடியும்? ஒரு பெரிய அரசியல் பத்திரிகை ஆசிரியராக இருந்து அரசியல் தலைவராக இருந்த ஒருத்தருக்கு வந்து பாதுகாப்புக்கு போலீஸ் போட்டாங்க. அவர் வேணான்னார் கலைஞர் பீரியடில். ஏன்னு கேட்டபோது இந்த போலீஸ்காரர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னாரு. பாதுகாப்பு இருக்காது. எவனோ ஒருத்தர் துப்பாக்கியில் சுட்டாலோ அல்லது கத்தியால் குத்தினாலோ அவர் என்ன பண்ணிட முடியும்? மிஞ்சி போனாக்கா குத்தி விட்டாங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுறதை தவிர அவரை எப்படி காப்பாற்றிட முடியும்னு கேட்டார். நியாயமான கேள்வி. இப்போ எகிப்தினுடைய பிரசிடெண்ட்டாக முபாரக்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் மறந்துட்டா. அவர் தான் முபாரக்னு தான் நினைக்கிறேன். அவர் கார்ட் ஆஃப் ஆனருக்கு இது பண்ணிட்டு இருக்காரு, சல்யூட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கார்ட் ஆஃப் ஆனரில் போயிட்டு இருந்த இதில் இந்த ராணுவ வீரர் ஒருத்தர் திரும்பி படன்னு ஷூட் பண்ணிட்டார். செத்து போயிட்டார். ரெண்டு பக்கமும் ராணுவ வீரர் நின்று அவருக்கு செக்யூரிட்டி நிற்கிறான். போகிறது ராணுவம் போது சுட்டாச்சு, செத்து தான் போனார். தடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து மனிதனுக்கு வர்ற அந்த ஸ்வர்ராவத மூமெண்ட்டில் வர்றதை தடுக்கிறதுக்கு முடியாது. எச்சரிக்கையாக இருக்கணும். மருத்துவமனையை சுற்றி கொஞ்சம் காவல்கள் போடலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதனாலேயே மருத்துவர்களை காப்பாற்றிட முடியும்னு எதிர்பார்க்க முடியாது. வார்டில் நடந்து போயிட்டுருக்கோம். அந்த டாக்டர் மேலே கோச்சிக்கிட்டு ஓடி அந்த தடால்னு வந்து குத்துனானா என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துலையுமே டாக்டர் போலீஸுக்கு நிற்பாங்க. ஒரு வார்டுலேருந்து இன்னொரு வார்டுக்கு போகும்போது லிஃப்ட்லாம் ஏறிட்டு போவோம். லிஃப்ட்டை கூட வந்து குத்தலாம். அதனால் இதெல்லாம் வந்து சொல்லலாம், பாதுகாப்பு அதிகப்படுத்துன்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். நடைமுறையில் சாத்தியமாங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. ஏன்னா டாக்டருக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இதில் நமக்கு ஒரு இது என்ன பண்ணணும்னா, அந்த எங்கள் காலம் மாதிரி இன்றைக்கி இல்லை. எங்கள் காலத்தில் வந்து எங்களுக்கு மிரட்டல்கள் வந்தாலும் கூட டாக்டர்கள் வந்து தெய்வமாக நினைச்சாங்க, மரியாதைகள் இருந்தது. அதுக்கு காரணம் அன்றைக்கி வந்து டாக்டர்கள் குறைவு. ஒரு ஊருக்கே 10 டாக்டர் தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு வீட்டில் 10 டாக்டர் இருக்காங்க. அந்தளவுக்கு மலிவாக போச்சு. அதனால தான் இதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் கொஞ்சம் டாக்டர்களுக்கு இருக்கிற மரியாதையெல்லாம் குறைஞ்சிருக்குது. அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் வந்து தவிர்க்க முடியுமான்னு பார்த்தா தவிர்க்கலாங்கிறது தான் நம்ம சொல்லலாம். பாதுகாப்பு கொடுங்கன்னு தான் கேட்கலாம். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுத்தா கூட இதெல்லாம் தடுக்க முடியுமாங்கிறது கேள்வி. வேற ஒரு மருத்துவமனையிலேருந்து வந்து பேஷண்ட்டாக கூட வராமல் நேராக உள்ள வந்து வரிசையில் நின்று குத்திட்டு போகிறான்னா என்ன பண்ண முடியும்? ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பேஷண்ட் இறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னையா நல்லா தான் போட்டோம் ஆயிடுச்சேன்னு வந்து அடித்தாங்கன்னாக்கா அது நியாயமான இது. இவன் பிளான் பண்ணி வர்றான். பிளான் பண்ணி வர்றவனை எப்படி நம்ம இது பண்ண முடியும்? இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அரசாங்கத்து மேலே பழி சொல்கிறத விட நம்ம மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும். நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து மக்களுக்கு நம்ம சொல்லணும். சொன்னாலும் கூட அந்த கோபத்தில் வர்ற நேரத்தில் நம்ம தடுக்கிறதுக்கு அவ்வளோ சொல்லணும் இல்லை. இந்த மருத்துவ தொழிலில் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தா ஆகணும். என்னால் கத்தி குத்து வாங்கலைங்கிறது வேறு விஷயம். மிரட்டல்கள் நிறைய வாங்கியிருக்கேன். மிரட்டல்கள் நிறையா வாங்க தொலைச்சி விடுவோம். பார்த்துக்க எப்படா செத்தச்சு, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் கேட்பாங்க. பட் இது துர்பாக்கியமான சம்பவம், நடக்காமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். இதில் என்ன ஒன்று, அரசு மருத்துவமனைகளில் சரியாக மருத்துவம் கொடுக்கப்படலை, தனியார் மருத்துவமனையில் போன உடனே சுகமாயிடுச்சுன்றாங்க. அது உண்மையாக அப்படி ஒரு இது இருக்குங்களா? இந்த மருத்துவமனை இருக்குது, அது வந்து கொரோனா காலத்தில் கொரோனா மருத்துவமனையாக இருந்து அதனுடைய பக்கத்தில் தான் இந்த பில்டிங் இருக்குது. அந்த கொரோனா மருத்துவமனையில் நான் அட்மிட் ஆயிருந்தேன். ப்ரைவேட் நர்சிங் ஹோம் கூட பார்த்துக்க முடியாது. அந்த மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டேன். அசந்து போயிட்டேன். ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டேன். கேட்டாங்க, இது எந்த நர்சிங் ஹோம்னு கேட்டாங்க. அரசு மருத்துவமனை. அவ்வளோ பிரமாதமான மருத்துவமனை. எல்லாமே இலவசம். எல்லாமே இலவசம். அரசாங்கம் கொடுக்குற வந்து வச்சிருக்கிற உபகரணங்கள் எவ்வளோ இருக்குது, என்ன வசதிகள் இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு தான் டாக்டர் வந்து மருத்துவம் பார்க்க முடியும். தனியார் மருத்துவமனையில் வந்து அவங்க வந்து அதை வாங்குற காசுக்கு தகுந்த மாதிரி இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இலவசமாக பார்க்குற மருத்துவமனையில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த மருத்துவமனையில் சொல்கிறாங்க பல நவீன வசதிகள்லாம் இருக்குதுங்கிறாங்க. அதெல்லாம் அவர் பயன்படுத்தியிருப்பார். அது அம்மா மேலே இருக்கிற பாத்தில் அவங்க வந்து கோபத்தில் வந்து அவர் அந்த பண்ணியிருக்காரு. அந்த அம்மாவும் வந்து வந்து அங்கே போய் எப்படிடா குணம் ஆச்சுன்னு கேட்டாக்கா என்ன பண்ண முடியும்? இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இப்போ ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கிக் ஸ்டார்டர் இப்போல்லாம் வந்து பட்டன் அமுத்தோம்னா பைக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ ஒன்றா கிக் ஸ்டார்டர் இருக்கும், ஆஃப் ஆகிடும் வண்டி. நம்ம போட்டு ஓச்சு போப்போ ஸ்டார்ட்டே ஆகாது.
மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் நிறுத்துவோம். ஒரு கிக் பண்ணார் உடனே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம 50 தடவை அடித்து வண்டியை ஹீட் பண்ணிட்டோம். 51ஆவது தடவை அடிச்சிருந்தா ஸ்டார்ட் ஆகிருக்கும். நம்ம நேரம் சரியில்லை, மெக்கானிக்கிட்ட போய் அது எப்படிங்க நீங்கள் இப்போ அடித்த ஒன்று 50 தடவை நீ ட்ரை பண்ணிட்டேன், என்ஜின் ஹீட் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டேன். அது மாதிரி தான் இவங்க மருத்துவம் பண்ணிட்டாங்க அரசாங்க மருத்துவமனையில். அவங்க நல்லாகிற நேரத்தில் வந்து நம்பிக்கை இழந்து அங்கே கொண்டு போய் காட்டினா அவங்க காப்பாற்றிட்டாங்க அப்படியும் சொல்லலாம். இது ஒரு விளக்கம் தான். இது சரியான விளக்கம்னு சொல்ல முடியாது. இது ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காம எங்கள் சைடில் தரப்பு நியாயத்தை நாங்கள் சொல்கிறோம். பல இதெல்லாம் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எங்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் நான் பணியாற்றிட்டு இருந்தபோது எங்கள் மருத்துவமனைக்கு பக்கத்தில் ரயில்வே கேட் இருக்கும். ரயில்வே கேட் தாண்டி பார்த்த சாரதின்னு ஒரு டாக்டர் இருந்தார். இன்னைக்கு அவர் இல்லை. அவர் எவ்வளோ பாப்புலர்னா கியூ நிற்கும். பின்னாடி ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல், நடுமை தலைவருடைய கிளினிக்கு, இந்த பக்கம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், பெரிய கியூ நிற்கும். காலையில் 2 டாக்டர், 2 பயிற்சி மருத்துவர்கள், மத்தியானம் 2 பயிற்சி மருத்துவர்கள், ராத்திரி 2 பயிற்சி மருத்துவர்களுக்கு அவர் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருந்தார். நான்லாம் வேலை பார்த்துருக்கேன். எதுக்கு? ஊசி போடுறதுக்கு. ஊசி போடுறது மாத்திரம்தான் எங்கள் வேலை. அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். பேஷண்ட் வருவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, எல்லாம் கேட்டுட்டு அப்படி கையை பிடிச்சிட்டு போங்க ஊசி போட்டுங்க, கையை பிடிப்பார், அவ்வளோதான். நாங்கள் ஊசி போட்டு நல்லாயிடும். எப்படி நல்லாச்சு, ஏது நல்லாச்சு ஒன்றுமே தெரியாது. ஸ்டான்லி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருப்போம். 2 நாள் பேஷண்ட் வச்சுருந்தாக்க அவங்க கேட்பாங்க, பேஷண்ட்டு சார் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க சார், நான் பார்த்து திட்டு போகிறேன் சார், போயிடுவாங்க. அதே மாதிரி ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் எதிர்த்தாப்படியே முகமது ஜமால்னு ஒரு டாக்டர், அவர் பெண்களுக்கு ஒரு வாசல் வச்சுருப்பார், ஆண்களுக்கு ஒரு வாசல், நேர் எதிருங்க. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் அது. இங்கே அவர் கிளினிக்கு கூட்டம் நிற்கும், 2 பக்கம் நிற்கும். தொட்டா சரியாயிடுங்கிற கைராசி. அதெல்லாம் வந்து மருத்துவத்தில் வந்து விளக்க முடியாத விந்தைகள் அதெல்லாம். அது மாதிரி வைத்தியம் பண்ணியிருப்பாங்க. அது அந்த இவங்க பண்ணி முடிக்கிற நேரத்தில், நல்லா வர நேரத்தில் அங்கே கொண்டு போய் சரி பண்ணியிருக்காங்க. அது இந்த டாக்டருடைய துரதிர்ஷ்டம். அவ்வளோதான். இதுக்கு இதெல்லாம் தான் விளக்கம் கொடுக்க முடியும். ஆனால் நடந்த சம்பவத்துக்கு எங்களுக்கு பாதுகாப்பு தேவை. இன்னைக்கு எல்லா தொழிலும், இது எங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா துறைக்குமே அது இருக்கு. எல்லா துறைக்குமே அது இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு, மருத்துவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ரொம்ப கொந்தளிச்சிருக்காரு. எப்படி பாக்குறேன்? மீடியா ஒரு காரணம். இவர் எடுத்து விட்டாரு மெர்சல்ல ஒரு படம். அதில் என்ன காட்டினாரு? டாக்டர்கள் சரியா இல்லை, டாக்டர் தான் வில்லனா காட்டினாரு. இப்படி படம் எடுத்து விட்டாக்க அப்புறம் ரமணாங்கிற படத்தில் விஜய்க்கு வந்து ஒரு பணத்தை வச்சு பிழைக்கிறவனுங்க டாக்டர்னு காட்டினாங்க. சீரியல் பூராத்திலையுமே வந்து ஒருத்தனை கொலை பண்ணுனாக்கா இன்டென்சிவ் கேரில் வந்து படுக்க வச்சிருந்தாங்க. எந்த டாக்டர் அங்கே இருக்க மாட்டாங்க. நோயாளி மாத்திரம் படுத்திருப்பாரு. கடத்திக்கிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, கொலை பண்ணுறதா இருந்தாலும் சரி, மருத்துவமனை தான் நடக்கும். நான் ஏற்கனவே நிறையா தடவை சொன்னேன், இந்த மாதிரி படங்கள்லாம் வருதுங்க, இதுக்கெல்லாம் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொன்னேன். டாக்டர்கள் இதெல்லாம் கவனிக்கல. அதனுடைய விளைவு தான். இப்போ இந்த மெர்சல் படத்தை பார்த்து அவர் லட்சக்கணக்கு, ஒரு 2 கோடி பேர் அவர்கிட்ட தொண்டர்களாக இருக்கிற கட்சி அது. அந்த தொண்டர்கள் 2 கோடி பேர் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. அவங்க அத்தனை பேர் எங்களை டாக்டருக்கு மெர்சல் படத்தை பார்த்து அத்தனை பேர் எங்களுக்கு விரோதியாக தானே இருப்பாங்க. இந்த சட்ட ஒழுங்கு கெட்டதுக்கு காரணம் அந்த படம் தானே. இப்போ எங்கள் மேலே அப்பேற்பட்ட குற்றச்சாட்டு வச்சு நீ படம் எடுக்க, உன்னுடைய தொண்டர்கள் நம்ம, அதனால தான் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுக்கு அரசாங்கத்தை இப்படி நீ திட்ட முடியும்? இதுக்கு நீங்களும் ஒரு பொறுப்பு இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்காக சமூகத்துல நடக்கிறத காட்டக்கூடாதுன்னு இருக்கா? காட்டக்கூடாதுன்னு சொல்லிங்க. அவர் 2 பக்கத்தையும் காட்டணுங்க, 2 பக்கத்தையும் காட்டணும். பேலன்ஸ் பண்ண வேணாமா? அதை செய்யாம விட்டுட்டு அந்த மெர்சல் படத்துல எவ்வளவு பெரிய வில்லனா காட்டுவாங்க. அவ்வளவு பயங்கரமா இருந்தது அந்த படம். ஓட 2 கோடி தொண்டர்கள் வச்சிருக்கோருங்க. அப்புறம் வந்து அரசாங்கத்தை என்ன பண்ணுறீங்க? அது நீ கிரியேட் பண்ண அந்த எதிர்ப்பு உணர்ச்சி தான் அவங்க தொண்டர்களில் யாரோ ஒருத்தர் தான் அந்த கொண்டாங்கன்னு சொன்னா நீங்க தான் பதில் சொல்லணும். அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தா அவர் கொண்டாருன்னு சொன்னா நீங்க தான் பதில் சொல்லணும். என்ன சார் இப்படி இல்லாம வேற என்னங்க பண்ண முடியும்? அந்த கேள்வி அவர் கேட்கிறாருல்ல. இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கும்போது யோசிக்க வேணுமா? டாக்டர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற அவங்கள வந்து ஒரு வில்லனா காட்டுறமே. ஒரு வில்லனா ஒரு டாக்டர் இருக்கலாம், அவங்க பக்கத்துடைய நியாயத்தை நீங்க சொல்லி இருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணுமா இல்லையா? ரமணா படத்தில் வந்து பணத்தை வச்சுட்டு பிழைக்கிற டாக்டருங்கன்னு சொல்லி காட்டினாங்க. அவர் உடம்பு சரியில்லாம் படத்தை பற்றி எந்த டாக்டர் வந்து அவரை பார்த்துக்க, யார் வந்து அவரை காப்பாற்றினாங்க? நடிகர்களாக வந்து காப்பாற்றினாங்க, டாக்டருங்க தான் வந்து காப்பாற்றினாங்க. அத்தனை வருஷம் உயிரை வச்சுருந்தது யார்? பணத்தை வச்சு பிழைக்கிற டாக்டர் தான் உயிரை காப்பாற்றணும். எங்களை கேவலப்படுத்துறது படுத்துறீங்க, அப்புறம் எங்ககிட்ட தான் உடம்பு சரியில்லாம் வந்து படுத்துறீங்க.
இதெல்லாம் வந்து மீடியாக்கள் வந்து எங்களுக்கு எகெயின்ஸ்டா இவ்வளவு காட்டும் போது நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கிறா? 2 கோடி தொண்டர்கள் வச்சுக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் இந்த மாதிரி படத்தை எடுத்து விட்டுருக்காரு. அந்த தொண்டெல்லாம் கோச்சுக்கிட்டு எங்க மேல வந்து எங்களை அடிக்க வர்றான். நீ எடுத்து விட்ட படம் தான். ஒரு டாக்டர்களுடைய பக்கத்தை ஒரு நியாயத்தை காட்டினியா நீ அந்த படத்துல? நிறைய படங்கள்ல காட்டப்பட்டிருக்கு சார். காட்டப்பட்டிருக்கு. மருத்துவர்களை கடவுளாலாம் காட்டி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவர் யாரு, இவர் யாரு? உங்க கணக்கு பிரகாரம் இந்தியாவினுடைய விடிவெள்ளி 2 கோடி தொண்டர்கள் ஒரே நாளில் சேர்ந்து விட்டார்கள். சந்திர மண்டலத்திலிருந்து இது நாசா வந்து எடுத்திருக்கிற போட்டோவில் வந்து இவ்வளவு பெரிய கூட்டம் யாருக்கிட்ட வந்துருந்தாங்க? விஜய்க்கு வந்திருக்கிற கூட்டம். அப்பேற்பட்ட கட்சியை நடத்துறவர் வந்து டாக்டருக்கு எதிர்ப்பா பேசும்போது அந்த தொண்டர்கள் பொங்கி எழ மாட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய 3/1 பங்கு தொகை, தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை 6 கோடி. அதுல 2 கோடி பேர் இவருடைய கட்சியில் இருக்கிறதா நீங்க சொல்லியிருக்கீங்க. அவ்வளவு பேர் வந்து இது பண்ணாக்கா என்ன பண்ண முடியும்? அதனால விஜய் கிட்ட கேட்டுக்கிட்டு எங்களை காப்பாத்துங்க, நீங்க தான் அங்க காப்பாற்றணும், தொண்டர்கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு தான் கேட்க. அவர் அரசியல்வாதியாகவும் நடிச்சார். அரசியல் இருக்க அவலங்களையும் காட்டி இருக்கிறாரு. அதெல்லாம் மேற்கோள் காட்டி இன்னைக்கு அரசியல்வாதிகள் வந்து எப்பவுமே பாதுகாப்போட போறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பாடி கார்டெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து இசட் பிரிவு பாதுகாப்பெல்லாம் கொடுப்பீங்க. டாக்டருக்கு யாருக்கு கொடுக்குறீங்க நீங்க? ஒவ்வொரு டாக்டர் இசட் பிரிவோட உட்காந்துட்டு தான் வேலை நடக்குமா? நாங்கள் மக்களை நேரடியாக பார்க்குறவங்க, டிவியில் பார்க்குறவங்க இல்லை, மீடியாவில் பார்க்குறவங்க இல்லை, நேரடியாக சந்திக்கிறவங்க மக்களை. எங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து அதிகாரி கையெழுத்து வாங்கிக்கிட்டு ஃபைல் பார்த்துக்கிட்டு எல்லாம் இல்லை. நேராக வந்தீங்கன்னா டாக்டரை பார்த்துடலாம். எந்த தொழிலில் நேரம் வந்து நீங்கள் பார்த்துட முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி ஒரு அட்டெண்டர் நிற்பார், அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுக்காக வந்து ஏன் வந்து எல்லாம் கேட்டு டாக்டர்கிட்ட தாங்க நீங்கள் நேராக வர முடியும். டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலிக்குது, நேராக வந்தால் உடனே நாங்கள் பார்க்குறோம். அரசாங்க டாக்டராக இருந்தாலும் சரி, பிரைவேட் டாக்டராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? எங்களுக்கு இசட் பிரிவு போட்டாக்க எந்த பேஷண்ட் வருவாங்க கிட்ட? எப்படி அதை எப்படி நாங்கள் வச்சுக்க முடியும்? அதனால தான் நாங்கள் கேட்குறோம். உங்களை போன்ற செல்வாக்குள்ள மனிதர்கள் எங்களை வில்லனா காட்டினீங்கன்னா எங்களுக்கு அடகு உழுவுறதான் செய்யும். உடனே நீங்கள் நீலி கண்ணீர் ஒடிக்கிறீங்க. அடுத்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. அதை உருவாக்குனது யாரு? மெர்சல் போன்ற படங்கள் தான் உருவாக்குச்சு. அதை இதுக்கு முன்னாடி டாக்டர்களை கத்தியில குத்திக்கிட்டு இருந்தாங்களா? எப்போ ஒன்று எங்கேயோ ஒன்று நடக்கும். நடந்தா கூட அதை உள்ளோர முடியும். எவ்வளோ கஷ்டங்கள்ல நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் தெரியுங்களா? கிராமப்புறங்களில் வந்து இப்போ லேடி டாக்டர்ஸ் வந்து வேலை பார்க்குறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஊர் பெரிய மனுஷன் வந்து கொடுக்காத தொந்தரவுலாம் கொடுப்பான். தெரியுமில்ல? லேடி டாக்டர்ஸுக்கு எவ்வளோ பிரச்சனைகளில் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் தெரியுமா? அதையெல்லாம் எடுத்துக்காட்டல. யாரோ ஒரு டாக்டர் வந்து பிரசவத்தில் இது பண்ணது வந்து ஹைலைட் பண்ணி உங்கள் படம் முழுக்க அதை காட்டிங்க. உங்கள் மெர்சல் படம் பூராமே அதுதான். எவ்வளோ சீன்ஸ் போட்டீங்க. ஓடன்னு ஓடிச்சில்ல. இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் கொடுத்த அந்த இதனால தான் இந்த பிரச்சனை வந்து அவர் தான் பதில் சொல்லணும். இல்லை, ஆனால் இன்னைக்கு வந்து டாக்டர்கிட்ட அவங்க அரசாங்கம் பேச்சு அவங்க இது பண்ணிட்டாங்க. விளக்கத்துக்கு சொன்னதுக்கு பிறகு போராட்டம் இன்னைக்கு வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இல்லை, நீங்களும் இதுல இருக்கிற ஒரு நல்ல பக்கத்தை பார்க்கல பாருங்களேன். விஜய் டாக்டர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்ற ஒரு பரிந்துரையும் வச்சிருக்காங்க. நான் ரைட்டுன்னு தான் நான் சொல்றேன். அதை நான் வந்து மறுத்து சொல்லலையே. இப்ப நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க. அன்னைக்கு அந்த இதுக்கு இதை தூண்டி விட்டுற மாதிரி ஒரு படம் எடுத்து விட்டு அன்னைக்கு நீங்க யோசிச்சு இருக்கணும் இல்ல? ஒரு 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 இந்த கருத்து இருந்திருக்கணும் இல்ல? ஒரு பொறுப்புணர்ச்சியோட படம் எடுத்துருக்கணும் இல்ல? இப்படி எடுக்கிறோமே, இது மருத்துவத்துறைக்கே வந்து அவமானப்படுத்துற மாதிரி நம்ம பண்றோமே, இது நியாயமா? உங்களுக்கு வசூல் வந்துருச்சு. 150 கோடி ரூபாய் வசூல் அந்த படத்துக்கு. பொதுவாக ஏதாவது பொறுப்புணர்ச்சி, சமூக உணர்வு இருந்தது அவங்களுக்கு அந்த படத்தை எடுக்கும்போது? ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலையே கேவலப்படுத்தி படம் எடுத்தீங்களா? அதை பத்தி ஏதாவது கவலைப்பட்டீங்களா? நீங்க வசூல் வந்துருச்சு, எடுத்துட்டு போயிட்டீங்க. வெற்றிகரமான படம் 100 நாள் ஓடிச்சு. இன்னைக்கு வந்து நீலி கண்ணீர் ஓடிச்சா என்ன அர்த்தம்? நீங்களாம் உருவாக்கின உணர்வுனாலதான் இன்னைக்கு எங்களுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு நான் சொன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு நடந்தது ஒரு பெரிய துர்பாகியமான சம்பவம். அதுக்கு அந்த டாக்டர் மேலே நம்ம அனுதாபத்தை காட்டணும். இது வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நம்ம கேட்க முடியும். முதலமைச்சரும் அதுக்கு வந்து இது உதயநிதியும் போய் பேசியிருக்காரு, மா சுப்பிரமணியும் போய் பேசியிருக்காரு. பேசி அது மருத்துவர்கள்லாம் கன்வின்ஸ் ஆகி எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா எங்கள் தொழில் இது நடக்கும். நாங்கள் நடக்காமல் இல்லை, எங்களுக்கெல்லாம் நடந்துடும். கண்டிப்பாக அடி உழுவும் வாங்கியிருக்கோம்.
கத்திக்குத்து அளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சி ரொம்ப பெருசா இருக்கிறனால கத்திக்குத்து வரலும் போயிடும். அதுதான் காரணம். அன்னைக்கு பேச்சிலையா இருந்தது, அடி உதையோடு நின்றுச்சு. இன்னைக்கு வன்முறையில் இறங்குற சமுதாயம் வந்துருச்சு. அதனால இதெல்லாம் நடக்குது. இது எதிர்காலத்தில் நடக்காம பார்க்கறதுக்கு வாக்குறுதி கொடுக்கலாமே ஒழிய நடைமுறை சாத்தியம் இல்லை. எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான், எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். அது ஒன்றும் பண்ண முடியாது. நீதிபதிகளுக்கெல்லாம் இப்போ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க தெரியுங்களா? அவங்க தீர்ப்புனால பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் அவங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கிடுவாங்க. அதனால நீதிபதிகள் வீட்டுக்கு முன்னாடி காவல்துறையினர் நிற்பாங்க. அதை அடிப்படையாக வச்சு ஒரு நானல்ங்கிற ஒரு படம் எடுத்தாங்க. டெஸ்பரேட் அவர்ஸுங்கிற ஒரு ஆங்கில படம். அந்த படத்தில் அதை ஜட்ஜை கொல்றதுக்கு வருவாங்க. சென்சார் அதை அனுமதிக்க முடியாதுட்டாங்க. இந்த மாதிரி படம் எடுத்து விட்டீங்கன்னா அதை நாளைக்கு இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஜட்ஜஸை கொல்றதுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுமதிக்க முடியாதுட்டாங்க. அப்புறம் அந்த ஜட்ஜுங்கிற அந்த பேரை மாற்றிட்டு ஒரு பெரிய தொழில் இது மாதிரி ஏமாத்திட்டாருங்கிற மாதிரி கதையை மாற்றினாங்க. அன்னைக்கு இருந்த சென்சார், ஏன்னா ஜட்ஜுகளுக்கு ஆபத்து வந்துடும். இந்த ஒரு படம் அன்னைக்கு பாலச்சந்தர் எடுத்த படம் நான், ஆனால் சென்சார் அனுமதிக்கலை. ஜட்ஜுகளுக்கெல்லாம் நீதிபதிகளுக்கெல்லாம் உயிருக்கு ஆபத்து வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வரும். அந்த பொறுப்புணர்ச்சி இன்னைக்கு இருந்திருக்கணும். இந்த மெர்சல் படத்தை எடுக்கும்போது டாக்டர்களுக்கு இந்த ஆபத்து வருங்கிற பொறுப்புணர்ச்சி இருந்து அந்த படத்தை அன்னைக்கு இருந்த சென்சார் தடுத்து இருக்கணும். அதே மாதிரி ரமணா படத்தையும் தடுத்து இருக்கணும். கேட்டாங்க அன்னைக்கு. ஆனால் விமர்சனத்தில் எடுத்துனாங்க. எல்லா அதிகாரிகளும் தவறானவர்கள் காட்ட நடிகர்கள் எல்லாருமே யோக்கியமானு கேட்டாங்க. ஆனால் நாங்கள் அந்த ரமணா படத்தை நாங்கள் சும்மா விட்டுடல. அந்த கதைவசனம் எழுதுனவரை கூட்டிகிட்டு டாக்டர்கள் மத்தியில் நிற்க வச்சு பாக்யராஜ், நடிகர் பாக்யராஜ் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு அவரை மன்னிப்பு வாங்க வச்சோம். அப்பயே நான் சொன்னேன், இதை விளம்பரம் கொடுக்கையா, அப்போ தான் நாளைக்கு படம் எடுக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா இதெல்லாம் ஜாக்கிரதையாக இது பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இவங்க கொடுக்காம விட்டாங்க. இதான் மன்னிப்பு கேட்டார போதுன்னு விட்டாங்க. அன்னைக்கு இதெல்லாம் கொடுத்துருந்தாக்க இந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு. ஆக நீங்க மீடியாக்காரர்களும் யோசிக்கணும். எந்த தொழிலையும் கவலைப்படுது. உங்களை பத்தி நம்ம பேச முடியும், என்னை பத்தி பேச முடியும். இப்ப எனக்கு வராத இதா என்ன அவஸ்தைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், கேட்டுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு. மீடியாவில் வர்ற எனக்கு மாத்திரம் என்ன பாதுகாப்பு இருக்குது? அது இன்னைக்கு உலகம் அந்த மாதிரி இருக்குது. அதனால நாங்கள் பேசும்போது ஜாக்கிரதையா பேசுவோம். அதனாலதான் இவர் அறிக்கை கொடுத்துட்டார். அவருடைய கடமை முடிஞ்சு போச்சு. அது அவர் கொடுத்தாரா யாரு கொடுத்தாங்களோ தெரியாது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு மாநாடு நடத்துக்கு போகிற எங்கே போனார்னு யாருக்கும் தெரியல. இந்த அறிக்கை மூலமா அவர் இன்னும் ஏதோ இருக்காருன்னு தெரியுது. அதுக்கு நன்றி. காணாம போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இருக்கிறீங்கன்னு தெரியுது. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி சார்.